differentiate x bar x with respect to x log x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இதை ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூன்னு எடுத்துக்கலாம் x பவர் x. இதை வந்து b is equal to x log x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டிஃபரன்ஷியேட் u with respect to v அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா du by dv கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேராமெட்ரிக் ஃபார்ம். ஏன்னா u in terms of xல இருக்கு, v in terms of xல இருக்கு. ஸோ ரெண்டுமே தனித்தனியாக வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ண இந்த ஆன்சர் என்ன பண்ணிடலாம், கொண்டு வந்துடலாம். ஸோ ஒரு வருஷமும் தனித்தனியாக பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூ வந்து எக்ஸோட பவரில் எக்ஸே இருக்கிறதுனால டேக் லாக் ஆன் போத் சைட் பண்ணிக்கலாம். டேக் லாக் ஆன் போத் சைட், ரெண்டு பக்கமும் லாக் எடுக்க போகிறோம். ஸோ இது என்ன ஆகும், லாக் யூஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் டு த பவர் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்புறம் மேலே இருக்கிற எக்ஸை முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். லாக் யூஸ் ஈக்குவல் டு, ஏன்னா நமக்கு இதில் வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா log ஆஃப் a டு த பவர் b அப்படின்னு இருந்துச்சுன்னா b இன்ட்டு லாக் ஏ அப்படின்னு நம்மளால எழுத முடியும். இந்த b முன்னாடி கொண்டு போய்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி படி இந்த எக்ஸை வந்து என்ன பண்ணிடலாம், முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம், எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ். ஸோ எழுதியாச்சு. இப்போ இதை வந்து என்ன பண்ணியிருக்கோங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். இப்போ லாக் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/u கிடைக்கும். திருப்பியும் யூவை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் du by dxன்னு கிடைச்சிருக்கும். ஈக்குவல் டு, இதில் ரெண்டு டேர்ம் இருக்குது, மல்டிபிள் இருக்குது, uv. ஸோ uv டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது முதல்ல u dash v plus uv dash இப்படி தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 log x அப்படியே வந்திருக்கு. ப்ளஸ் போட்டுட்டு எக்ஸ் அப்படியே எழுதிட்டு log xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x அப்படின்னு கிடைக்கும். இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ டிவைடில் இருக்க u அங்கே போனால் மல்டிபிள் ஆகிடும். இப்போ du by dv is equal to u multiple by log x plus 1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது யூவோட வேல்யூ எக்ஸ் பவர் எக்ஸ் தானே. அப்போ எக்ஸ் பவர் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் லாக் எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். லாக் எக்ஸ் ப்ளஸ் 1 கூட நீங்கள் எழுதலாம், ரெண்டும் ஒன்று தான். இது வந்து du by dxோட வேல்யூ. du by dxை கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு வந்து dv by dxும் வேணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி இப்போ வியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். v வந்து v is equal to x into log x அப்படின்னு இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். ஸோ வியை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது dv by dxன்னு வரும். இது இதே பேட்டர்னில் இருக்குது பாருங்கள், x into log x uv. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 log x அப்படியே வந்திருக்கும். ப்ளஸ் போட்டு எக்ஸ் அப்படியே எழுதிட்டு log xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. எக்ஸும் என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ dv by dx வந்து log x plus 1 அப்படின்றது கிடைச்சிருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கேள்விக்கு வரலாம். du by dv தான் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. du by dv வேணும் அப்படின்னா du by dx ஓட வேல்யூவையும் dv by dx ஓட வேல்யூவையும் டிவைட் பண்ண கிடைக்கும். du by dx இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். x பவர் x இன்ட்டு log x plus 1 இல்லை 1 plus log x. கீழே அதே மாதிரி log x plus 1 அப்படின்னு கிடைச்சது. log x plus 1 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்படி பார்க்கும்போது du by dv வேல்யூக்கு நமக்கு கேன்சல் ஆகாமல் இருக்கிற டைம் x to the power x தான். x to the power x அப்படின்றது தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர்.